கரூர் கொடுந்துயருக்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய தவேக தலைவர் விஜய் கண்ணியமற்ற முறையில் திசை திருப்புவதற்காக பொதுக்குழு என்ற பெயரில் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது வெறுப்பையும் கசப்பையும் கொட்டி தீர்த்திருக்கிறார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நடந்த சம்பவத்திற்கு துளி அளவும் வருத்தப்படாமல் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அவர் பொறுப்பற்று நடந்து கொண்டது மிக மிக தவறான போக்கு என தெரிவித்துள்ளார். பொது வாழ்வில் ஆத்திச்சூடியை கூட அறியாத இந்த மனிதர் தான் ஆட்சிக்கு வந்துவிட்டதைப் போலவே கனவுலகத்தில் திளைக்கிறார் என்றும், ஆனால் அவரது நம்பிக்கை கனவுகள் காணல் நீராகி போய்விடும் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். 3/4 நூற்றாண்டை கண்ணீரிலும் வியர்வையிலும் கொட்டிய குருதியிலும் சிறைச்சாலைகளிலும் கடந்து வந்த தியாகிகள் கோட்டையாம் திமுகவை சற்றும் மான வெட்கமின்றி எள்ளி நகையாட முனைகின்ற அவரது நிலைமை அனுதாபத்திற்கும் பரிதாபத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியதாகும் என கடுமையாக சாடியுள்ள வைகோ, இனிமேலாவது அவர் நிதானம் இழக்காமல் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.